மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சனலோட லவ் லெட்டர் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே. ஸோ லவ் லெட்டர் ரீடிங் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ என்னால் சரியாக அப்லோட் பண்ண முடியலை. இன்றைக்கி தான் டைம் கிடைச்சது. ஸோ ஓகே. இன்றைக்கி உங்கள் பர்சனோட லவ் லெட்டர் ரீடிங் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலேயே உடனுக்குடன் ரீடிங் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ இன்றைக்கி நம்ம லவ் ஏஞ்சல் டெக்கோ எடுத்துக்கோ. அதாவது உங்கள் நபரோட லவ் லெட்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த டெக்லேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டெக்லேருந்து தெளிவுபடுத்தி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஒரு லவ் லெட்டர் மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் லவ் ஏஞ்சல் டெக்லேருந்து உங்களுக்கான உங்கள் பார்ட்னரோட மனசில் இருக்கக்கூடிய லவ் லெட்டர் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஓ மை காட். எடுத்த உடனே விழுந்துச்சு. ஓகே. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த ரீடிங் பார்க்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்கள் நபர்கள் கூட உங்ககிட்ட நிறையா விஷயம் சொல்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கலாம். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இன்னும் ஒரு கார்டு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. ஸோ ஓகே. நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்குள்ளே அந்த ரொமான்சிங்கான மூமெண்ட் எல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்கள் நபர்களும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நினச்சி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகே. அதாவது நீங்கள் தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களோட எண்ணங்கள் என்னவா இருக்குது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது. நம்ம பிரிஞ்சிருந்தாலுமே கூட இந்த சோல் கனெக்ஷன் இருந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட மெமரிஸ் இவங்க ஹார்ட்டோட ரொம்ப கனெக்ட் ஆகி இருக்க மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த நபர்கள் கூட நீங்கள் ஒரு சோல்மேட் இல்லைன்னா ட்வின் ஃப்ளேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, நீ இந்த பக்கத்தில் இல்லையே இல்லை அப்படின்னா கூட உன்னோட எண்ணங்கள் என் கூட தான் கலந்துட்டுருக்கு. உன்னை பற்றின ஞாபகங்கள் எனக்கு அதிகமாகிட்டுருக்கு. எனக்கு பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. உங்க கூட சேர்ந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்தளவில் நான் நினச்சி கொண்டிருக்கேன் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அடுத்த காலில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஓகே மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததோ அதுக்காக நான் ரொம்பவே மனம் வருந்துறேன். இப்போது நடந்து முடிஞ்ச விஷயம், வேர்ஸ்ட்டான விஷயம் அதெல்லாம் அப்படியே விட்டுரு. இதுக்கப்புறம் காதலை பொறுத்து எந்தெந்த விஷயம் நடக்கணுமோ அதை மட்டும் திங்க் பண்ணுவோம். ஓகே. அதை மட்டும் யோசிப்போம். இந்த காதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ட்ரீம், இமேஜினேஷன் பண்ணிக்கொள்ளுவோம். பட் பண்ணி கொண்டுட்டுருக்கேன். அதாவது நான் பண்ணி கொண்டுட்டுருக்கேன் அப்படின்றாங்க. ஓகே. அதாவது நான் இந்த காதலில் நிறைய கற்பனைலாம் வச்சுருக்கேன். ஸோ அதனால இதெல்லாம் உண்மையாக்கிக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு என்னென்ன விஷயம் நடந்ததோ அதெல்லாம் மன்னிச்சுட்டேன். ஓகே. ஸோ நீயுமே ஏதாவது உன் மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்துரு. இந்த காதலை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போது இந்த கார்டில் என்ன வந்திருக்குன்னா, கண்டிப்பாக இந்த நபர்கள் சீக்ரெட்டாக உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இந்த நபருக்கும் நமக்கும் கனெக்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்க மாதிரி எனக்கு இங்கே தெரில. இந்த நபர்கள் என்னதான் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா கூட இந்த நபர்களோட செயலில் ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கே தெரியாமல் யாரையாவது வச்சாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்த இவங்க நோட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்களாம். ஓகே. ஸோ அதாவது என்னோட எண்ணங்கள், ஞாபகங்கள் இதெல்லாம் உன்னை சுற்றி தான் இருக்குது. நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி இவங்களோட எண்ணங்கள் இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம கார்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போது உங்களோட லவ் லெட்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே. ஸோ ஓகே. நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். நான் அதை கிளியர் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லவ் லெட்டர் மாதிரி எப்பவும் போல் எடுத்துக்கொள்ளும். ஓகே. ஸோ ஓகே. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ஆ எனக்கு தெரியும். நீ வந்து என்ன அம்மா மாதிரி ரொம்ப பத்திரமா பார்த்துட்ட. நான் வந்து இந்த காதல்ல வந்து ரொம்பவே சேஃபா வந்து ஃபீல் பண்ணேன். ஓகே. உன் கூட இருக்கும்போது தான் நான் என்ன மாரி தான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். ஆனா, எப்போ நீ என்ன விட்டுட்டு போனியோ, அப்பவே எனக்கு வந்து என்னோட லைஃப்ல வந்து ரொம்பவே ஒரு மந்தமான நிலைக்கு நான் போயிட்டேன். அது மாதிரி நீ இருக்கும்போது நான் செலிப்ரேட் பண்ண மூமெண்ட் மாதிரி இன்னொருத்தவங்க வந்து என் லைஃப்லயும் கிடையாது. இன்னொருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா கூட எனக்கு இந்த ஃபீலிங் வந்து இல்ல. அதாவது இந்த கப்பல் வந்து ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சிலருக்கு தான் சொல்றேன். ஓகே. உங்க நபர் கூட இதுக்கு நீங்க காதலிச்சு கொண்டிருக்க நபர் கூட ஏற்கனவே திருமணமான நபரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கு அப்படின்னா, இந்த நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா இப்போ நான் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை தவிர்த்து, அதாவது என் குடும்பத்த தவிர்த்து, உன்ன நான் ரொம்பவே அதிகமா காதலிக்கிறேன். ஸோ அ எனக்கு தெரியல எப்படி உனக்கான இடத்த உனக்கு குடுக்குறது அப்படின்னு தெரியல. ஆனா, கண்டிப்பா என் மனச பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா உனக்கான இடம் வந்து அப்படியே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இப்போ என் ஃபேமிலி கூட நான் இருந்து என்ஜாய் பண்ணாத தருணங்கள்லாம் உன்னோட இருந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது, என்னால வந்து உன்ன விடுறதுக்கு வந்து முடியாது. ஸோ அதேபோல வேணும் அப்படின்னும் என்னால ஏத்துக்கொள்ள முடியல. நீ நினைக்கிற மாதிரி ஒரு ஆன்சர் வந்து என்னால குடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில நான் இருக்கேன் அப்படின்னா கூட, கண்டிப்பா எனக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பா உன்னோட ஒரு ஃபேமிலியா நான் இணையறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஆனா மனசுக்குள்ள வந்து உன்ன என்னோட ஃபேமிலி மாரி தான் பார்க்குறேன். அதாவது உன்ன என்னோட வைஃப். இப்ப நீங்க காதலிக்கக்கூடிய நபர்கள் வந்து கண்டிப்பா உங்கள ஒரு வைஃப், ஒரு ஹஸ்பண்ட் அப்படி பார்க்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ வந்து நான் உன்ன வந்து என்னோட துணைவியா, துணையாளரா தான் பார்க்குறேன். ஸோ அதனால உன் கூட வந்து சீக்கிரமா வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு எண்ணங்கள் இருக்கு. பட் வந்து அதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ நான் இதுக்காக ஸ்டெப் எடுக்காம இருக்கிறது கூட உன்ன நெறையவே காயப்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஏன்னா நீ நெறைய தடவ கேட்டு கூட உனக்கான ஒரு இடத்த நான் குடுக்கல அப்படிங்கும்போது, இந்த விஷயமே நமக்குள்ள நெறைய ஃபைட்டிங் எனர்ஜி வந்து எடுத்துட்டு வந்துச்சு. நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா எடுத்துட்டு வந்துருச்சு. அதாவது நீ நெனைச்ச மாதிரி ஒரு ஆன்ஸர என்னால குடுக்க முடியல அப்படிங்கிறதுனால தான் நம்மளோட இந்த காதல் வந்து இப்போதைக்கு பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கொள்றேன். ஸோ ஒண்ணு பிரிஞ்சிருக்க இந்த சந்தர்ப்பத்தில கூட கண்டிப்பா நான் சந்தோஷமா கிடையாது. ஆனா, என்னோட எண்ணங்கள்ல வந்து ஒரே ஃபைட்டிங்கா இருக்கு. அதாவது நான் வந்து இப்போ கூட நினைச்சுட்டு தான் இருக்கேன். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாம என்னால உறுதியா இந்த காதலுக்காக எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியல. அதாவது நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்க இந்த வாழ்க்கைய விட்டுட்டு, இந்த திருமணமான இந்த வாழ்க்கைய விட்டுட்டு உனக்கான ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் போட்டு என்னால எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாம இருக்கிறதுக்காக நான் ரொம்பவே கவலைப்படுறேன். உனக்கான ஒரு ஹோப் குடுத்துட்டு, அதுக்காக என்னால ஒர்க் பண்ண முடியல அப்படிங்கிறதே எனக்கு ரொம்பவே ஒரு அவமானமா இருக்கு. அதே மாரி மத்தவங்க உன்ன திட்டும்போதும், பேசும்போதும் கேட்டுக்கொண்டிருக்க எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஓகேயா? ஸோ அம் எனக்கு தெரில. திரும்ப அகெயின் வந்து நான் உன்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னா கூட, எந்த ஃபேமிலியால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆயிரும். ஒண்ணு ஒரு சில சந்தர்ப்பத்தில அவமானப்படுத்திருவாங்க அப்படின்னு நான் ரொம்பவே பயப்படுறேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நீ நெறைய தடவ வந்து அவமானப்பட்டுருக்க அப்படிங்கிறதுனால, இப்போதைக்கு என்னால அகெயின் வந்து உன்ன அவமானப்படுத்தி, திரும்பவும் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டி விடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. ஆனா, நீ என் கூட இருந்த அப்படின்னா, நான் ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக உன்ன திரும்பவுமே ஒரு சிக்கல்ல மாட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. அப்படிங்கிறதுனால தான் என்னால இந்த காதலுக்காக வேகமா ஒரு ஸ்டெப் எடுக்க முடியலையே தவிர்த்து, என்னைக்குமே நான் இந்த சைட்ல இருந்து நீ வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சதே கிடையாது. ஓகே. ஸோ இதில ஃபேமிலி வந்து ரொம்பவே என்ன வற்புறுத்துறாங்க. ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான், என்ன அறியாமலே நான் ஒரு சில வார்த்தைகள் வந்து உன்ன காயப்படுத்துற மாதிரி பேசியிருப்பேன். ஸோ அப்படி பேசியிருந்தா கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில நான் இப்போ வரைக்கும் நினைச்சுட்டு தான் இருக்கேன். நமக்குள்ள ஒரு திருப்புமுனை வந்து வந்துராதா அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலுமே கூட என்னால ஓப்பனா எந்த ரிலேஷன்ஷிப்காக எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க முடியல அப்படிங்கிறது ரொம்பவே எனக்கு வந்து வருத்தத்த தருது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம எனக்கு தெரியும். நீ எனக்காக காத்துட்ருப்ப அப்படின்னு என்னாலயும் நம்ப முடியுது. இந்த காதல வந்து ஈஸியா ஒரு திருப்புமுனைக்கு வந்து எடுத்துட்டு போயிடலான்னு. ஆனா, என்னால இப்போதைக்கு வேகமா இதுக்காக செயல்பட முடியல. அதே மாதிரி நான் இப்ப அமைதியா இருக்கேன் அப்படிங்கிறதுனால நீ வந்து நெனச்சு கொள்ள வேண்டாம். இந்த காதலுக்காக நான் சாரி. ஆ உங்க நபர்கள் வந்து ரொம்பவே ஒரு அமைதியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த தோற்ற சக்கரம் வந்து ஆ கதைக்க முடியாம இருக்கு. ஓகே. ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை வந்து கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த நபர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா,
என்னால வந்து இந்த காதலுக்கு நீ நினைக்கிற மாதிரி டக்குனு ஒரு திருப்பு முனைய வந்து குடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக, உன்ன நான் முழுசாவே மறந்துட்டேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. என் மனசுக்குள்ள வந்து என்னைக்குமே நீ இருந்துட்டு தான் இருக்க. ஆனா, என்னால என் ஃபேமிலிய பொறுத்து இருக்கட்டும், என்னை சுத்தி இருக்க நபர்களால நீ அகெயின் அகெயின் காயப்படுறது, அழுறது என்னால பார்க்கவே முடியல. நீ ஒவ்வொரு தடவ அழும்போதும், என்ன நானே காயப்படுத்திக் கொள்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ரொம்பவே உன்ல வந்து நெறைய காதல் வச்சிருக்கேன். அத எப்படி எனக்கு வெளிப்படுத்துறது அப்படின்னும் தெரியல. இந்த காதல் அதிகமான இந்த காதல்னால கூட மத்தவங்க உன்ன திட்டும்போதும் நானும் என்ன அறியாம உனக்கிட்ட உன்ன திட்டியிருக்கேன். ஓகேயா? என்னால கூட நீ நெறைய அழுதுருக்க. அப்படிங்கும்போது அ நீ என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா, என்ன பொறுத்தவரையில நான் இந்த காதலுக்கு வந்து இப்போ வரைக்கும் உண்மையா தான் இருந்துட்டுருக்கேன். ஸோ அதேபோல நீ இன்னொருத்தவங்க கிட்ட வந்து ம் அ திட்டு வாங்குறதுக்கு, இல்லன்னா ஒரு ஏமாளியா திரும்பவும் எல்லா பிரச்சனையும் உன்ன தலையிலேயே விழுறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. அதேமாரி எனக்குமே இந்த காதல வந்து ஒரு புது பாதையில எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறது தான் என்னோட நீண்ட நாள் எதிர்பார்ப்பா இருக்கு. ஓகே. நான் நெறைய தடவ வந்து இத எப்படியாவது ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு எடுத்துட்டு வந்துடணும். என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் இது ஸ்ட்ராங்கான இடத்துக்கு எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டுருக்கேன். ஆனா ஏன்னு தெரில எனக்கு அதுக்கான தைரியம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. மத்தவங்க கிட்டலாம் எவ்வளோ அ தைரியமா மத்த பிரச்சனைலாம் நான் ஃபேஸ் பண்றேன் அப்படிங்கும்போது, இந்த பிரச்சனை மட்டும் என்னால சத்தியமா முகம் கொடுக்க முடியல. ஓகே. என்னால இப்போ நான் வாழ்ற வாழ்க்கைய விட்டுட்டு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சடனா உன்னிட்ட வரைய முடியல. அதே மாரி இந்த நபர்கள் வந்து தேர்ட் பார்ட்டிய நம்பி போயிருக்காங்க அப்படின்னா, இன்னுமே ரொம்ப கவலையா இருக்காங்க. ஓகே. ஸோ தேர்ட் பார்ட்டிய நம்பி நபர்கள் போயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்திருக்க கூடாதோ அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தோணுது. ஏன்னா, நீ இந்த இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது தான் நீ எந்த அளவுக்கு என்ன வந்து ரொம்பவே கண்ணும் கருத்துமா பார்த்துட்ட. நீ எனக்கு எவ்ளோ லவ் குடுத்துருக்க, எவ்ளோ கேர் குடுத்துருக்க அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. நான் வந்து உன்ன மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது இப்ப தான் எனக்கு தெரியுது. எனக்கு பயமா இருக்கு. உன்னோட லைஃப்ல இன்னொருத்தவங்க வந்து பார்த்துட்டு, இன்னொருத்தவங்க கூட நீ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிருவியோ! அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. என்னால அ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன் பின்னாடி ஓடி வரவும் முடியல. ஸோ அதேபோல இல்ல நீ தான் வேணும் அப்படின்னும் என்னால சொல்ல முடியல. அதேபோல நீ வேண்டாம் அப்படின்னும் என்னால சொல்ல முடியல. என்றென்னைக்குமே என் மனசுக்குள்ள வந்து நீ இருந்துட்டு தான் இருக்க. உன்ட எனர்ஜி வந்து இருந்துட்டு தான் இருக்கு. எனக்கு தெரியல சில விஷயத்த நான் ஓப்பனா கதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து கிடைக்க மாட்டேன்து. ஆனா எப்போலாம் நான் உன்ன பார்க்குறேனோ, நான் உன்ன பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு கூட தெரியுது. நான் எப்போலாம் உன்ன ஃபேஸ பார்த்துட்டு போறேனோ, அப்போலாம் நீ நினச்சிட்டு இருக்கலாம், ஏன் நான் கதைக்க மாட்டேன்றேன்? ஏன் உனக்கான ஒரு தன்மைய வந்து நான் கொடுக்க மாட்டேன்றேன் அப்படின்றத நீ நினச்சிட்டு இருக்கலாம். ஆனா எனக்கு வந்து அ உன்ன பார்க்கும்போது என்னால சில விஷயத்த வந்து நேரடியா சொல்ல முடியல. அதே மாரி என்னோட ஃபீலிங்ஸும் என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியல. நான் அந்த இடத்த வந்து கடந்து உன்ன பார்த்துட்டு கடந்து உனக்கான ஆன்சர் கொடுக்காம போனா கூட, மனசுக்குள்ள வந்து உறுத்திட்டே தான் இருக்கு. ஏன் நம்ம எதுவும் கதைக்கல? நாம கதைக்காம இருக்கிறதுனால கூட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கடந்து போயிடும் அப்படின்னும், இல்ல நீ கூட நினச்சிக்கலாம். எனக்கு வந்து உன் மேல காதலே கிடையாது. ஸோ, அதனால தான் நான் அப்படி போறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. நான் இன்னும் உனக்காக காத்துட்ருக்கேன். ஆனா வந்து என்னால தனிப்பட்ட ரீதியா உன்ன எந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயும் சிக்க வைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா இஷ்டம் கிடையாது. அப்படிங்கிறதுனால தான் என்னால தனிப்பட்ட ரீதியா ஓப்பனா வந்து உன்னோட ஃபேஸ் பார்த்து என்னால சில விஷயத்த சொல்ல முடியலையே தவிர்த்து, அதனால தான் நான் ரொம்பவே ஒதுங்கியிருக்கேன். ஆனா எனக்கு ஒரு ஹோப் இருக்கு. நான் வந்து என்னைக்காவது வந்து யூனிவர்ஸ் கிட்ட வந்து நெறைய வந்து ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ என் காதல் உண்மை அப்படிங்கிற பட்சத்தில இந்த யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனாலேயே கூட என்னால இப்ப எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியாது. எடுத்தேன் அப்படின்னா, என்னோட ஃபேமிலி சைடு வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும். அது வந்து இன்னும் காயப்படுத்தக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம அது என்னவுமே காயப்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் என்னால ஸ்டெப் எடுக்க முடியல. ஆனா உண்டு, நீ எனக்காக அழாத. நீ அழும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ வந்து என்னைக்குமே அழக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் வந்து நினச்சு கொண்டிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம, நீ வந்து நினைக்கலாம் நான் என்ன கதைக்கிறேன்ல, பேசுறேன்ல, இன்னும் நெறைய டைம் எடுத்துக்கொள்றேன் அப்படிங்கிற மாதிரி நீ நினச்சு உன்னையே ரொம்ப கஷ்டப்படுத்திக் கொள்ற. எனக்கு அதெல்லாம் தெரியுது, தெரியாமலாம் கிடையாது. ஆனா, இப்போதைக்கு என்னால இந்த காதலுக்கு நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல முடியல. ஓகே. ஆ பட் வந்து நான் இப்ப பேசுறேன் இல்ல அப்படிங்கிறதுக்காக இந்த காதல் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு கிடையாது. கண்டிப்பா இந்த காதல் வந்து எத்தன பேரால உடைஞ்சா கூட திரும்ப திரும்ப புதுப்பிச்சு கொண்டு தான் இருக்கும். ஏன்னா என் மனசுல நீ ரொம்பவே ஆழமா இருக்க. நீ இந்த பக்கத்துல இல்ல அப்படின்னா கூட என்னோட ஞாபகங்கள்லாம்
உன்ன தான் சார்ந்திருக்கும். ஓகே. நீ இல்ல அப்படிங்கிறதுனால நான் ரொம்பவே அமைதியா தான் இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி நான் ரொம்பவே சந்தோஷமாலாம் கிடையாது. நெறைய தடவ வந்து நான் ஸ்ட்ராங்காகிறதுக்கு வந்து நெறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில என்னால அந்த விஷயம் வந்து பண்ண முடியாம போயிட்டு. ஆனா, என்னைக்காவது ஒரு நாள் வந்து இந்த காதலுக்காக நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெப் எடுப்பேன். ஆனா, அதுக்கான ஓவர் பண்ண முடியல. ஓகே. இதுதான் விஷயம். இதுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிறது என்னால பண்ண முடியல. ஆனா, எனக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில தெரியுது, நீ ஏதோ ரூட் மாறி போறியோ! உனக்கு வேறு யாரையும் பிடிச்சிருக்கும். நீ வந்து என்ன தாண்டி போற மாதிரி இருக்கு. அதாவது நான் நீ கேட்குற மாதிரி ஆன்சர குடுக்காம இருந்ததுனால கூட, இப்போ இந்த சந்தர்ப்பத்தில வந்து நீ என்ன விட்டுட்டு போயிட்டே இருக்க அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. என்னால வந்து இத சகிச்சு கொள்ளவே முடியல அப்படின்றது தான் உண்ம. ஆனா, நீ நினைக்கிற மாரி என்னால ஸ்டெப்பும் எடுக்க முடியல. என்னால உன்ன விட்டு குடுக்கவும் முடியல. ஆனா, அ எனக்கு தெரியுது நீ இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போனா கூட கண்டிப்பா என்னட்ட வந்து சேருவ. என் மேல உள்ள காதல் வந்து உனக்கு அப்படியே தான் இருக்கும். எப்போ நான் வந்தா கூட என்ன நீ அக்செப்ட் பண்ணிப்ப அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஓகே. ஆனா, அ இப்போ வந்து கரண்ட்லி ஒரு சில சந்தர்ப்பத்த பார்க்கும்போது, எங்க நீ என்ன தாண்டி போறியோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது நீ என்ன வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு, உன்னோட வாழ்க்கைய பார்த்துட்டு நீ போறியோ அப்படின்ற மாரி தான் எனக்கு இப்போதைக்கு சில சந்தர்ப்பங்கள் வந்து தோணிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. பட் வந்து நீ என்னைக்கு இருந்தாலும் என்னை விட்டுட்டு போக மாட்ட அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேயா? ஸோ அதே மாதிரி என்னாலேயும் என் ஃபேமிலிய விட்டுட்டு உனக்கான முழுசான ஒரு அங்கீகாரத்த குடுத்து என்னால இப்போதைக்கு வர முடியல அப்படின்னாலும், என்னைக்காவது ஒரு நாள் நான் இதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு கண்டிப்பா எனக்கான வாழ்க்கைய வந்து நான் தேர்வு பண்ணிட்டு, இதுலலாம் இருந்து மூவ் ஆன் ஆகி நான் வெளிய வந்துருவேன் அப்படிங்கிறது இப்ப எனக்கு தோணுது. ஓகே. நான் வந்து இதுக்காக பிளானிங் வந்து இப்பவே மேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கண்டிப்பா இந்த காதலுக்காக ஒரு ஸ்டெப் வந்து என்னால முடிஞ்ச மட்டும் ரொம்ப வேகமா நான் எடுப்பேன். ஓ மை காட்! கண்டிப்பா இந்த நபர்கள் வந்து உங்களுக்கான ம்ஹ்ம். ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன் அப்டின்னா, இந்த நபர்கள் நினைக்கிறாங்க, நீங்க வந்து அவங்கள விட்டுட்டு போறீங்க அப்படின்னு. அதாவது வேறொரு லைஃப்ப செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுனால, இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட்ட குடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ நீங்க வந்து அதாவது நீ வந்து மூவ் ஆன் ஆகி போறத என்னால ஏத்துக்கொள்ளயே முடியல. ஓகே. என்னால முடிஞ்ச மட்டும் இந்த காதலுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு ரொம்ப வேகமா உன்கிட்ட வந்து சேர்ந்துருவேன். ஓகேயா? என்னால உன்ன வந்து விட முடியாது. ஸோ அதேபோல இன்னொருத்தவங்களுக்கு வந்து விட்டு கொடுக்கவும் முடியாது. ஓகே. நாம பிளானிங் பண்ண மாதிரி நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஃபேமிலிய வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளுவோம். பட் எனக்கு தெரியும் இதில என்ன நடந்தாலும் சரி, இப்போ அ இன்னும் கொஞ்சம் நான் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு வேகமா வந்து சேர்ந்துரணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு என் மைண்ட்ல இருக்கு. என்னால முடிஞ்ச மட்டும் ரொம்ப வேகமாவே உன்னிட்ட வந்து சேர்ந்துருவேன். வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் மொத்தமா சேர்த்து உனக்கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். ஓகே. ஸோ அ எனக்கு தூரமா இருந்து பார்க்கும்போது நீ மூவ் ஆன் ஆகி இன்னொருத்தவங்க கூட போயின்ட்டுருக்கியோ அப்படின்னு தோணிட்டே இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னும் எனக்கு தெரிய மாட்டேன்னுது. ஸோ இந்த விஷயம்லாம் உண்மையா இல்லாம இருந்தா நான் ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன். இந்த விஷயம் மட்டும் என்னைக்குமே உண்மையாகிடக்கூடாது. நீ என்னைக்குமே என்ன விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கைய சூஸ் பண்ணிறக்கூடாது. இப்படி கேட்குறது சரியா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. பட் வந்து இந்த காதல் வந்து அப்படியே எனக்கு இன்னுமே இருந்துட்டு தான் இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் உங்க நபர்கள் உங்களுக்கு குடுக்குற லவ் லெட்டர். ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில இவங்க ஃபேமிலிய விட்டுட்டு உங்ககிட்டயும் வர முடியல முழுசா. அதே மாரி இப்ப அவங்க அந்த ஃபேமிலி கூட தான் இருந்துட்டுருக்காங்க அப்படிங்கும்போது, இல்ல இவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி தான் இருந்துட்டுருக்காங்க, இல்ல ஃபேமிலி கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில எங்க வேணாலும் சூழ்நிலையா இருக்கலாம். ஓகே. அவங்கள விட்டுட்டு வர முடியல அப்படிங்கிறதும் இவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அந்த சைடு வந்து நெறைய கமிட்மெண்ட் இருக்கிறதுனால, இவங்களால இந்த காதலுக்கு ஓப்பனா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியலையா? ஓகே. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து தூரமா இருந்து பார்க்கும்போது, நீங்க மூவ் ஆன் ஆகி போற மாதிரியே இருக்கு. உங்களுக்கான வாழ்க்கை துணைய தேடிட்டு நீங்க போற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால, இவங்களுக்கு இந்த விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியல. ஓகே. ஸோ வந்து இது வந்து ஒரு பொசசிவ்னஸ் மாதிரி இருக்கு. ஓகேயா? இவங்களால இந்த ஒரு ஜெலஸ் மாதிரி ஏத்துக்கொள்ள முடியல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கான உங்க நம்பர் குடுக்கக்கூடிய லவ் லெட்டர். ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், இதில மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில நானும் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய். டேக் கேர்.